நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னே தெரில. கொஞ்சம் மாதம் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி பாத்திரம் கழுவும் போது மேலே மேலே வச்சா நலிவு கீழே விழுகுதுன்னு இந்த டிஸ்ட்ரைனர் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இன்னுமே அப்பப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நான் ஆல்ரெடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஆனால் இதை தூக்கி நம்ம மேலே வச்சோன்னா பார்க்க லுக்காக இருக்காதேன்னு இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரைனர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வாங்கியிருந்தேன். இது நான் ஒரு 500க்குள்ளே தான் வாங்கினேன். வாங்கியே இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த காசுக்கு இவ்வளோ நாள் வருதுங்கிறதே ஆச்சரியம். ஆனால் இன்னுமே அது லைஃப் இருக்கும். இப்போ உப்பு பொறிஞ்சு இதெல்லாம் இருந்ததுனால சரி ஒரு கிளீனிங் கொடுக்கலாம். கிளீனிங் கொடுக்கும்போதே இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் நம்ம பதில் சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோ இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு. பட் நிறைய பேர் பாசிட்டிவாகவும் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக பழைய வீடியோவில் நான் பாத்திரம் கழுவி வைக்கும்போது நழுவி கீழே விழுகுதுன்னு தான் சொல்லியிருந்தேன். அதனால தான் இதை வாங்கினதா சொன்னேன். ஏன்னா இந்த பேஸ்கெட்டில் டம்ளர் வைக்க செக்ஷன், பிளேட் வைக்க செக்ஷன், சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் கீழே வச்சுக்கலாம். அது போக இந்த பேஸ்கெட் வச்சது போக ஃப்ரண்ட்ல எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. அதில் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் கழுவி வச்சுக்கலாம். ஸோ நான் வைக்கும்போது அது கீழே விழுகாது. அதுக்காக தான் நான் இந்த பேஸ்கெட் வாங்கினேன். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். சின்ன பாட் வச்சு அந்த இடத்தையே நான் ஆர்கனைஸ்டாக செட் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இல்லையா? எனக்கு அந்த இடத்துல நீட்டாக ஒரு பாட்டோட அழகாக வைக்கணும்னு ஆசை. அதனால நான் வாங்கினேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு உட்டன் ஸ்டாண்டு கூட வாங்கினேன். அதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுலேயும் நான் சின்ன சின்ன லெட்டு, அப்புறம் சப்பாத்தி கட்டை, பூரி கட்டையெல்லாம் அதில் வச்சுட்டேன். இதை சொல்கிற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பேஸ்கெட் வாங்கியிருந்தாலும் சரி, ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக்கில் பேஸ்கெட் வாங்கியிருந்தாலும் டம்ளரு, ஸ்பூனு, தட்டு எல்லாத்தையுமே ஒரே இதாக தான் போட்டிருக்கணும். அதுலேயுமே உப்பு பொரிய தான் செய்யும். நம்மளும் அப்பப்போ அதை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ண தான் செய்யணும். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போய் நான் இதை ஒரு வீடியோவாக போட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அம்மிக்கல், ஆட்டாங்கல்னு தான் அரைப்பாங்களாம். நம்ம இன்னும் அதுலேயே அரைச்சிட்டு இருக்கோம். நம்ம கிரைண்டர், மிக்சின்னு மாறுறது இல்லையா? அது மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டும் நான் வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நல்லா இருக்குன்றதுனால 4 பேருக்கு சஜஷன் பண்ணேன். இதில் என்ன இருக்குது?